மார்க் 2:15 அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவருடைய ஒய்கோஸிலே அவர் போஜனம் பண்ணி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்து இருந்தார்கள். அடுத்த ஸ்லைட் போங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டவுட் பாஸ்டர். ஒய்கோஸ்னா நம்ம ஆக்சுவலா வந்து நீட்டிக்கப்பட்ட குடும்பம் தான் சொன்னோம். நீங்க வீட்டை பத்தி நீங்க சொல்றீங்க. முதல்லயே சொன்னாங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க. முதல்லயே சொன்னேன் அந்த சகேவு வீட்ல பாத்தீங்கன்னா சகேவு மட்டும் தான் மென்ஷன் பண்ண முடியும். இல்ல அப்படிங்கிறது நம்ம ஒருவருடைய வாழ்க்கையில இருந்து மட்டும் எடுக்கிறது இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்ன உபாமத்துல இருந்து காட்டுறது யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீட்டாருன்றது நம்ம வீட்டை மட்டும் குறிக்கிறது இல்ல. இட்ஸ் an extended family. Thank you. அந்த क्वेश्चनக்காக நன்றி. பட் நம்ம திரும்ப அதை பார்க்கும் ஒருவேளை உங்களுக்கு நிறைய கேள்வி இருந்தா நீங்க அதை எழுதி கொடுங்க. பின்னாடி கடைசியா நம்ம பதில் சொல்றோம். அப்போஸ்தலர் 11:14 நீயும் உன் ஒய்கோஸ் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அடுத்தது யோவான் 1:1 ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்தே அறிவிக்கிறோம் அப்படி சொல்றாரு இல்லையா? இவ்வளவு நேரம் பார்த்தா எல்லாம் வீட்டார் ஒய்கோஸ் இந்த என்ன வசனம்னா ஏன் இந்த ஒய்கோஸை நம்ம செய்யணும் அப்படின்னா இங்க யோவான் எழுதுறாரு ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் அப்புறம் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இயேசுவே நாம் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய உலகத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னா நாமும் அவருடைய அன்பை புரிய வைப்பதற்கு நம்முடைய உலகத்துக்குள்ளே இறங்கி போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த வசனம் அதெல்லாம் காண்பிக்குது. நாம் கண்களினாலே கண்டதும் நோக்கி பார்த்ததும் அப்புறம் கேட்டதும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவவால். அவர் சொல்றாரு இதெல்லாம் ஏன் அவர் இறங்கி வந்தார் பரலோகத்தை விட்டு ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு. அவர் இந்த பூமிக்கு வருகிறதுக்கு முன்னும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னும் அவருடைய பாதங்கள் புழுதியில் பட்டதே இல்லை. அவர் தங்கத்தில் நடந்த ஒரு தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருவர் நம்முடைய உலகத்துக்குள்ளே நம்மை மாற்றும்படி நமக்கு ஊழியம் செய்யும்படி நமக்கு நம்முடைய அன்பை புரிய வைக்கும்படி நம்முடைய உலகத்துக்குள்ள இறங்கி வந்து அப்படி ஒரு அது ஒரு ஒய்கோஸ் ஊழியம். ஆண்டவருக்கு யாரும் ஒய்கோஸ் நம்முடைய உலகத்துக்குள்ள இறங்கி வந்து நம்முடைய உலகம் எப்படி சொல்றேனே அவருடைய உலகத்துக்குள்ள இறங்கி வந்தது உண்மையானால் நீங்களும் நானும் நம்முடைய உலகத்துக்குள்ள இறங்கி போய் நம்முடைய உலகத்துக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆமென். அடுத்த ஸ்லைட் மாத்து. இந்த ஒரு பிரின்சிபிள் மாத்து. இந்த கோட்பாடை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றதுல இது ஒரு பிசிக்ஸ் லா. அது லோலக கோட்பாடுன்னு சொல்லுறாங்க. பெண்டுலம் பிரின்சிபிள் அப்படி சொல்றோம். இந்த வால் கிளாக்ல எல்லாம் ஒரு லிவர் மாதிரி ஒரு இப்படி ஆடிட்டே இருக்கு பாத்துட்டீங்களா? பெண்டுலம். அதுக்கு பேர் பெண்டுலம். எஸ், அதுக்கு பேரு பெண்டுலம். அது ஒரு பிரின்சிபல் இருக்கு பிசிக்ஸ். அது என்னன்னா இந்த பெண்டுலம் வந்து இந்த பக்கம் எவ்வளவு தூரம் போகுதோ அதே அளவு தான் இந்த பக்கமும் போகும். இந்த பக்கம் இவ்வளவுதான் போச்சுன்னா இங்க இவ்வளவு போகாது. இந்த பக்கம் இவ்வளவு போச்சுன்னா இந்த பக்கமும் இவ்வளவு போகும். இந்த பக்கம் இவ்வளவு போச்சுன்னா இந்த பக்கமும் எந்த அளவுக்கு ஒரு புறம் போகிறதோ அதே அளவுதான் மறுபுறமும் போகும். அதுதான் லோலக கோட்பாடு சொல்றோம். பெண்டுலம் பிரின்சிபல். இப்போ ஒரு வேத பகுதி எடுத்துக்கோமே. யோவான் 15:1-10 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. யோவான் 15:1-10 வரைக்கும். நான் மெய்யான எல்லாருமே வாசிப்போம். நீங்க ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கீழே பாருங்க, பைபிள் பாருங்க, படிங்க, அப்புறம் திரும்ப மேல பாருங்க. ஓகே, எடுத்துட்டீங்களா? ஓகே, எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது நானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல
நீங்களும் எங்கள் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இதுல நல்லா கவனிச்சு பாப்பீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். ரெண்டு வார்த்தைகள் என்னது? நிலைத்திருங்கள், வெரி குட். கனி கொடுக்க மாட்டேன், கனி கொடு. இது ரெண்டும் வரும் இல்லைங்களா? ரெண்டு வார்த்தைகள். 10 இடத்துல நிலைத்திருங்கள் அல்லது நிலைத்திராவிட்டால் அப்படிங்கிற வார்த்தையும், 7 இடத்துல கனி கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் கனி நிலைத்திரு. இந்த ரெண்டு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். இது ரெண்டுமே ஒண்ணு தேவனை அறிந்து கொள்ளுதலும் தேவனை அறிவித்தலும். நிலைத்திருப்பது அப்படின்னா எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனிலே நிலைத்திருப்போம். எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கனி கொடுப்போம். இதைதான் நம்ம பெண்டிலம் ஸ்லைட் பாருங்க, அந்த இங்கிலீஷ்ல இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா பெண்டிலம் பிரின்சிபல். தேவனை அறிவதும் அறிவிப்பதும், இது ரெண்டும் எப்படி நடக்கணும்னா சபைக்குள்ள சரிசமமாய் நடக்க வேண்டும். இந்த தேவனை அறிகிறது எந்த அளவுக்கு போகுதோ அதே அளவுக்கு அறிவிப்பதும் என்ன ஆகணும், போகணும். சில சபைகள்ல அறிவிக்கிறது ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு, அறிவிக்கிறது இல்லவே கம்மியா இல்லவே. யோசித்து பாருங்க, நிறைய புதிய புதிய காரியங்களை சபைக்குள்ளே கேட்க விரும்புகிறோம் இல்லைங்களா? புதுசு புதுசா ஏதாவது சொன்னா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப ஆர்வமா கேட்கலாம். சங்கீதம் 23 நீங்க விதவிதமா பிரசங்கம் பண்ணீங்கன்னா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொன்னதே திரும்ப சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டாச்சு வேற புதுசா புதுசா ஏதாவது கருகலாம் முருகலாம் ஏதாவது புதுசா புதுசுலாம் புதுசா நம்ம டெய்லி ஏதாவது கொடுத்துட்டே இருக்கோம். இப்படி இது இது என்னன்னா தேவனை அறிந்து கொள்வதற்கு இருக்கிற ஆர்வம் அறிவிக்கிறதுல இல்ல இல்ல. சோ சபைக்குள்ள இந்த பெண்டிலம் பிரின்சிபல் வேலை செய்யும். எந்த அளவுக்கு சபை அறிந்து கொள்கிறதோ அதே அளவுக்கு அவரை அறிவிப்பதிலும் சபை ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அதான் இந்த வசனங்களை வாசித்தோம். நீங்க நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீங்க. நீங்க நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம். நம்ம சொல்றோம் நம்ம நிறைய எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம நிலைத்திருக்கிறோம் அர்த்தம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு கனி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அவரோடு நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? கனி கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து bearing fruits. என்ன எங்க நிலைத்திருக்கிறோமோ அந்த கனிகள் வெளிப்படும். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்துவின் கனிகள் வெளிப்பட வேண்டும் இல்லைங்களா? கிறிஸ்து எப்படி கனி கொடுத்தார் இந்த பூமியில இருந்தப்போ? கிறிஸ்து எப்படி கனி கொடுத்தார்? கனி கொடுத்தாரா? எப்படி கனி கொடுத்தார்? ஐயா சொன்னாங்க சுவிசேஷத்தின் மூலமா. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே மக்கள் 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 மக்கள். God, the Lord Jesus was not behind programs, he was behind people. அவர் நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வுகளுக்கு பின் இயேசு போகவில்லை. அப்ப காலையில இங்க நிகழ்ச்சியா, சாயந்தரம் அங்க நிகழ்ச்சி, காலையில யூத் மீட்டிங்கா, சாயந்தரம் பெண்கள் ஜெபம், இன்னைக்கு சாயந்தரம் பெண்கள் ஜெபம், நாளைக்கு உபவாச கூட்டம். He was not behind programs, he was behind people. அவர் எப்போதும் மக்களின் பின்னாகவே, அதுலதான் அந்த கவனம் எல்லாம் இருந்தது. நான் சொல்றேன் இன்னைக்கு நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கு? மக்கள்னா சொல்றோம், ஆனா கொஞ்சம் அதை சீர்தூக்கி பார்ப்போம்னா அங்க எங்க இருக்கு? எஸ், அப்சல்யூட்லி ப்ரோக்ராம்ல தான். சபைக்கு வந்தியா அப்படின்னு நம்ம ரொம்ப கண்டிப்போட கேட்கிறோம். அதே கண்டிப்போட சபையா நீ உலகத்துக்குள்ள போனையான்னு கேட்கிறோமா? அதான் சபைக்கு வந்து ஏன் வரல? நான் கூட கேட்கிறேன் சபை மக்கள் ஏன் வரல?
இப்படி கேட்கிற உரிமை இருக்கிற நமக்கு உலகத்துல போய் ஊழியம் செஞ்சியா அப்படி கேட்கிற உரிமை இருக்குது தானே? என்ன சொல்றீங்க ஐயா? நம்ம அதை எத்தனை முறை நம்ம சபையில கேட்கிறோம்? சரி, மாதத்துல விட்டுருவோம், வருஷத்துல எத்தனை முறை கேட்கிறோம்? பர்சனலா ஒவ்வொருத்தையும், பிரதர் நீங்க போய் உங்க சபையில உங்க உலகத்துல ஊழியம் செஞ்சீங்களா? சிஸ்டர் உங்க உலகத்துல நீங்க ஊழியம் செஞ்சீங்களா? தம்பி உங்க உலகத்துல நீங்க ஊழியம் செஞ்சியா? போய் இயேசுவை பற்றி அறிவித்தியா? அப்படின்னு எத்தனை முறை நம்ம கேட்கிறோம்? கேட்டு பாருங்க கொஞ்சம். நமக்கு ஏன் சபைக்கு வரலன்னு கேட்கிற அந்த கேள்வியிலேயே என்ன தெரியுதுன்னா, we are behind programs. நம்ம நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸா நம்ம ஊழியம் அததான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஊழியம் நம்ம நினைச்சு செய்யற காரியத்தினால 20% பலன் உண்டாகுது. அதுல ரொம்ப திருப்தி ஆயிரும். நம்ம கேட்கிற கேள்வியே காண்பிக்குது நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கதான் இருக்குது? நிகழ்ச்சிகள் மேல இருக்குது. ஏன் சபையில நடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கு நீ வரல அப்படின்னு கேட்க, அது ஒரு நிகழ்ச்சி. ஆமாவா இல்லையா? இட்ஸ் a program இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கெட்யூல் இருக்கக்கூடாது. சபையில் ஒரு ஸ்கெட்யூல் இருக்கா, ஆரம்ப ஜெபம், அப்புறம் பாடல் ஆரம்பம், அப்புறம் ஒரு ஜெப பகுதி, அப்புறம் அறிவிப்பு, காணிக்கை, சில காணிக்கை கடைசியாக கொண்டு போயிடுறாங்க, அப்புறம் பிரசங்கம், அப்புறம் திருவிருந்து. அது we have a program schedule. அந்த ப்ரோக்ராமுக்கு நீ ஏன் வரலன்னா நம்ம கேட்கணும். நல்லதுதான், அதை கேட்க வேண்டியது அவசியம். அவங்க நம்மளோட ஐக்கியமா இருக்கிறவர்கள், அவங்க மேல நம்ம அக்கறையா இருக்கிறோம். அதே அளவுக்கு நீ போய் உலகத்துல ஊழியம் செஞ்சியா அப்படின்றதையும் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த உரிமை நமக்கு இருக்குது. நம்ம ஏன் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னா we are not focusing on people. நம்ம ஜனங்கள் மேல கவனமா இல்லாமல் நம்ம எங்க இருக்கிறோம்? ப்ரோக்ராம் மேல கவனமா இருக்கும். என் ப்ரோக்ராம் இப்போ நான் கேட்கிறேன் பாஸ்டர், நான் இன்னைக்கு திருச்சி வரப்போ 100 போதகர்கள் எதிர்பார்க்கிறேன். எல்லா மாவட்டங்களையும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம், அப்படிதான் போறோம். சந்தோஷம், நீங்களாம் வந்திருக்குது. 70க்கும் மேற்பட்ட போதகர்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப இங்க யாருமே வரலன்னு இல்லை. நீங்க 70 பேரும் வரல, நான் வந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். வேஸ்ட், பணம் வேஸ்ட், பிரயாணம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட். இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படியே இந்த ப்ரோக்ராம் ஷிஃப்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாம் ரெடி ஆகி வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு பக்காவா போய் முன்னாடி நிக்கிறோம். நம்ம கட்சியில யாருமே வரல. என்ன ஐயா சொல்றாங்க, ஜெபம் கூடியிருக்கும். ப்ரோக்ராம் என்ன ஆகல. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் நான் சொல்றதெல்லாம் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிக்கிட்டே போறேன், நேரம் இல்லாதனால கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்றேன். நம்ம சபை எங்க போயிட்டு இருக்குது, பர்பஸ்ல தான் அடுத்தது அதான் காண்பிக்க போறேன். பாருங்க, இங்க ஒரு படத்தை போட்டுருக்காங்க. இது என்னன்னா சமநிலை சீஷத்துவம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு சமநிலை சீஷத்துவம். அப்படின்னா என்னன்னா, இதை நான் தான் பிரிச்சிருக்கோம். நீங்க வேணா உங்களுடைய நோட்ல இப்படி வரைஞ்சு கொள்ளலாம். வரைஞ்சு கீழே இருக்கு தனிப்பட்ட ஊழியம், தனிப்பட்ட வளர்ச்சி. இது ரெண்டும் இருக்கும் சபையில. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஊழியம் இருக்கணும், தனிப்பட்ட வளர்ச்சி. அடுத்த ஸ்லைடு போடுங்க. அதுல முதல்ல போட்டிருக்கோம் கண்ணாடி. ஒரு சபை சில சபைகள் சபை மாதிரி தெரியும், ஆனா அது என்ன கிடையாது, சபை கிடையாது. ஏன்னா அதுல கனி என்பதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க வெறும் அறிந்து கொள்ளுதல் மட்டும்தான் போயிட்டு இருக்கு, வெறும் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குது. வெறும் ப்ரோக்ராமா இருக்கிறதுனால அங்க கனி என்பதே இல்லை. அடுத்தது ஒழுக்கவாதி போட்டிருக்கோம், அது சீர்திருத்தம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். சில சபைகளுக்குள்ள வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான். இதை பண்ணியா, அதை பண்ணியா, ஏன் இதை பண்ணல, இப்படி பண்ணணும்ல, ஏன் அப்படி பண்ண, இப்படி ரூல்ஸ் அண்ட் சீர்திருத்தங்கள் மட்டுமே சபையில போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சபையில குறைந்த கனிகளையே நீங்கள் என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். மூன்றாவது பயன்படுத்துதல் அப்படின்னு போட்டுருக்கோம். சபை நம்மை பயன்படுத்திக் கொள்வது, போதகர்களாகிய நம்மை, நாமும் சபையை. என்ன சொல்றீங்க புரியலையே அப்படின்னா, காய்ச்சல் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே யார் ஜெபம் பண்ணுங்க, நம்மள என்ன பண்றோம், ஜெபம் பண்ணி ஆண்டு நம்ம ஜெபத்தை கேட்டு